வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பேரிடர் நிவாரண நிதி விவகாரத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த நிதிக்கான நடைமுறை என்ன, அது எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரியுள்ள நிலையில் தேசிய பேரிடர் என்ற அந்த வார்த்தையே அரசு குறிப்பேட்டில் இல்லை என்ற ஒரு மறுப்பை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்னென்னலாம் டிசாஸ்டராக வகைப்படுத்தியிருக்கிறது, என்னென்ன பரிந்துரைகளை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக பேரிடர்கள் நிவாரண நிதி, பேரிடர் என்றாலே அந்த பேரிடரால் பாதிக்கப்படும் பொழுது அது நிவாரண நிதி என்பது ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் மத்திய நிதிக்குழு சென்ட்ரல் பினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான கைட்லைன்ஸ் வகுத்திருக்காங்க. எதையெல்லாம் டிசாஸ்டர் பேரிடர்கள் சொல்லி அறிவிக்கலாம் அப்படின்றத. பேரிடர்களை பொறுத்த வரைக்கும் புயல், வறட்சி, பூகம்பம், அடுத்ததாக நிலச்சரிவு, தீ விபத்து, வெள்ளம், சுனாமி மற்றும் பனிசூறாவளி உள்ளிட்ட 12 வகையாக இந்த லோக்கல் லெவல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்றத மத்திய அரசு குறிப்பிடுறாங்க. இந்த லோக்கல் லெவல் டிசாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னா, மத்திய அரசுடைய அரசு ஆவணத்தின் அடிப்படையில் எந்த விதமான அந்த தகவலும் தேசிய பேரிடர் அந்த வார்த்தை என்பது குறிப்பிடப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை மத்திய அரசு தெரிவிக்கிறாங்க. 2004 தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையை கூட தேசிய பேரிடராக இதுவரை அறிவிக்கவில்லை. தமிழகம் மட்டுமல்ல, பிற மாநிலங்களும் பல்வேறு விதமான பேரிடர்களை செஞ்சிருக்கு. அதையும் தேசிய பேரிடராக இதுவரை அறிவித்ததே கிடையாது. ஏன் தேசிய பேரிடர்ன்றத ஒரு விஷயத்தை ஒரு ரெக்வெஸ்டேஷனா மாநில அரசு கோர்றாங்க அப்படின்னா, தேசிய பேரிடராக அறிவிக்கப்படும் பட்சத்தில் நிதி என்பது, கூடுதல் நிதி என்பது மத்திய அரசால் மாநில அரசுக்கு கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் ஒரு கோரிக்கையை மாநில அரசு தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் சட்டமே பார்த்தோம்னா 2005ஆம் ஆண்டு, அதாவது சுனாமி ஆழி பேரலைக்கு பிறகுதான் இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையமே தேசிய லெவலில் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பேரிடர் மேலாண்மை என்ற வார்த்தையை சுனாமிக்கு பிறகுதான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் என்ற அந்த வார்த்தை என்பது மத்திய அரசுடைய குறிப்பேட்டில் இல்லை. ஆனால் பிற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் தேசிய பேரிடர்களாக அறிவித்தாலும் கூட இந்தியாவில் தேசிய பேரிடர் என்ற வார்த்தை என்பது இல்லை என்ற ஒரு விஷயத்தை தான் அரசு குறிப்பிடுது. இது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளுமே தொடர்ச்சியாக இந்த தேசிய பேரிடர் என்ற வார்த்தையை குறிப்பிடுறாங்க. அதன் பிறகு நிவாரண நிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் நிதிக்குழுடைய பரிந்துரை அடிப்படையில் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த அதுக்கான நிவாரண நிதியை மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும். தேசிய பேரிடர்களாக இதில் குறிப்பிடுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக மாநில அளவில் மாநில பேரிடராக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தேசிய பேரிடராக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நிவாரண நிதியை பொறுத்த வரைக்கும் நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில், சென்ட்ரல் பினான்ஸ் கமிஷனுடைய நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசுக்கு, அந்த SDRF ஹேண்டில் பண்ணக்கூடிய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஃபண்டை அலாட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த நிதி என்பது மாற்றியமைக்கப்படும். அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றவாறு, பேரிடர்களை சந்திக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு ஏற்றவாறு இந்த நிதி என்பது மாற்றி அமைக்கப்படும். அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு இந்த ஆண்டுக்கான இந்த SDRF நிதியை பொறுத்த வரைக்கும் 1200 கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுக்க வேண்டும். அதில் 900 கோடி என்பது மத்திய அரசுடைய பங்காகவும் மாநில அரசுடைய பங்காக 300 கோடி ரூபாயும் இருக்கிறது. அதில் தான் தற்போது மத்திய அரசு 900 கோடி ரூபாயை இந்த ஆண்டுக்கான நிதியாக SDRF கொடுத்திருக்காங்க. 2 தவணையாக கொடுத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல மாநில அரசு சொல்றாங்க. ஏப்ரல் மாதம் ஒரு ஃபண்ட் 450 கோடி ரூபாய் ஃபண்ட் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது டிசம்பர் மாதம், அதாவது சென்னை பெருவெள்ளத்துக்கு பிறகு இந்த 450 கோடி ரூபாயை மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுத்தது. இதில் மாநில அரசுடைய பங்கை பொறுத்த வரைக்கும் 300 கோடி ரூபாய் என்பது மாநில அரசு இந்த SDRF கொடுக்கணும். அந்த அடிப்படையில் 1200 கோடி ரூபாய் என்பது அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த SDRF ஃபண்ட்ஸை மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. கூடுதலாக எந்த விதமான நிதியும் ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் மீண்டும் மீண்டும் அரசால் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தற்போது வரை மத்திய அரசு அளித்துள்ளது இந்த 900 கோடி வருடந்தோறும் வழங்க வேண்டிய நிதி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சென்னை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களாகட்டும், தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களாகட்டும் இந்த பேரிடர்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில கூடுதலாக எந்த நிதியையும் மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது தமிழ்நாடு அரசால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.